பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ ந ச ஸ்ரேயோனுபஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாஹவே. ஹே கேசவா, ஓ கேசவா, கேஷின்னு ஒரு ராட்சசனை மகாவிஷ்ணு வதம் பண்ணினதுனால அவருக்கு கேசவன்னு பேர். திரிமூர்த்திகளுடைய ஸ்வரூபம் என்றும் ஒரு அர்த்தம் இருக்குது. விபரீதமான நிமித்தங்களை எல்லாம் பார்க்குறேன், இடதுகண் துடிக்கிறது, அதாவது கெட்ட சகுனமெல்லாம் எனக்கு தோன்றுகிறதுங்கிறான். இந்த யுத்தத்தில் நச்சஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே. ஆகவே ஸ்வஜனம் ஹத்வா, ஆகவேன்னா இந்த யுத்தத்தில் ஸ்வஜனம் என்னுடைய சொந்தக்காரர்களெல்லாம் ஹத்வா கொன்று விட்டு ஸ்ரேயா நச்ச அனுபஷ்யாமி, என்ன நன்மை ஏற்பட போகிறதோ தெரியல, நன்மை ஏற்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துலேருந்து அர்ஜுனனுடைய மோகம் வெளிப்படுகிறது என்று பெரியோர்கள் வர்ணிக்கிறார்கள். அந்த சோகம்தான் விஷாதமாக இருக்குது. இந்த சோகம் என்ன ஆகிறது, பகுத்தறிவை மறைக்கிறது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படும். எல்லோருக்கும் ஏற்படுற அந்த சூழ்நிலைகளைத்தான் வியாசர் அர்ஜுனன் மூலமாக நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். அர்ஜுனன் இப்போ யுத்த பூமிக்கு வந்தது இந்த செயல்களை செய்யறதெல்லாம் தவறோன்னு நினைக்கிறான். அதுக்கு பேர் மோகம்னு பேர். அதாவது அதர்மத்தை தர்மமாகவும் தர்மத்தை அதர்மமாகவும் நினைக்கிறது, அதுக்கு பேர் மோகம்னு பேர், அவிவேகம்னு பேர். யுத்தத்துக்கு வரும்போது இதெல்லாம் நியாயம்தான் சரிதான் நினச்சின்னு தான் வந்திருக்கான். திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எல்லாம் திட்டம் போட்டு வந்தாச்சு, வந்ததுக்கு பிறகு இங்கே யோசிக்கப்படாது. ஆனால் அர்ஜுனன் சொல்கிறான், இவர்களை கொன்றால் ஒரு நன்மை நமக்கு ஏற்படாது. மேலும் பேசுகிறான். கிருஷ்ணர் பேசுகிறதே இல்லை. கிருஷ்ணர்கிட்ட நம்ம ஒன்று படிச்சுக்கணும். ஒருத்தன் ரொம்ப துக்கத்தோடு பேசிக்கிட்டு இருந்தான்னா அவன் பேசுறது தப்பாக இருந்தால் கூட நேர உடனே நீ பேசுகிறதெல்லாம் தப்பு நிறுத்துன்னு சொல்லக்கூடாது. பொறுமையாக அவன் மனசில் கஷ்டத்தோடு அவன் என்ன பேசுகிறானோ அதை கேட்கணுங்கிறத கிருஷ்ணருடைய நடவடிக்கை மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணர் ரொம்ப பொறுமையாக கேட்டுருக்கார். இன்னும் மேலே சொல்லுகிறான் பாருங்கள். நகாங்க்ஷே விஜயம் கிருஷ்ண நச்சராஜ்யம் சுகானிச்ச கின்னோ ராஜ்யேன கோவிந்த கிம்போகைர் ஜீவிதேனவா. ஹே கிருஷ்ணா, விஜயம் ந காங்க்ஷே, வெற்றியை நான் விரும்பவில்லை. நச்ச ராஜ்யம் சுகானிச்ச காங்க்ஷே, நாட்டையோ நாட்டில் நமக்கு உண்டாகிற அந்த பவர், அந்த அதிகாரத்தினால் ஏற்படுற சுகம் புலனின்பங்களை எல்லாம் நான் விரும்பலை. எனக்கு வெற்றியும் வேண்டாம், இந்த நாடும் வேண்டாம், அந்த நாட்டை ஆளற சுகமும் எனக்கு வேண்டாம், அந்த சுகத்தோடு நான் உலகத்தில் அனுபவிக்கிற எந்த புலனின்பங்களும் எனக்கு வேண்டாம். இது கிருஷ்ணர் ஒன்றுமே பதில் சொல்கிறதில்லை, பேசாமல் இருக்கார். இது நன்றாக நாம் புரிஞ்சுக்கணும். கின்னோ ராஜ்யேன கோவிந்த கிம்போகைர் ஜீவிதேனவா. ஹே கோவிந்த, கோவிந்த அப்படிங்கிற சொல்லுக்கு வேதங்களால் அறியப்படுபவன், உயிர்களுடைய புண்ணிய பாபங்களை அறிபவன், இது போன்ற பல அர்த்தங்கள் இந்த கோவிந்த சப்தத்திற்கு இருக்கிறது. ராஜ்யத்தினால என்ன ஆக போகிறது, போகத்தினால என்ன தான் ஆக போகிறது, இந்த வாழ்க்கை தான் என்ன, அதெல்லாம் வச்சுன்னு ஒரு வாழ்கிறது ஒரு வாழ்க்கையாங்கிறான். திடீர்னு ஃபிலாசபி பேசுகிறான். இவனுக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கலேங்கிறத பிடிக்கலேன்னு சொல்லலாம், ஆனால் இதெல்லாம் என்னத்துக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசுகிறான். இந்த இடத்துல தான் மோகம்ங்கிறோம். தனக்கு துக்கம் வந்த உடனே அதை மாற்றுறதுக்காக அவனுடைய பேச்சுக்கள்லாம் வந்து கொண்டே இருக்கு. இந்த பகுதியெல்லாம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோங்கிறத ஆதிசங்கரன் இதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறார். மனிதன் தன்னோட கடமைகளெல்லாம் செஞ்சு கொண்டே இருக்கான். செய்கிற போது அது ஸ்மூத்தாக போச்சுன்னா ஒழுங்காக பண்ணுவான். ஆனால் எதா பிரச்சனை ப்ராப்ளம்னு வந்துடுத்துன்னு சொன்னால் அந்த செய்ய வேண்டிய வேலையை விடுறது மாத்திரம் இல்லை, தனக்கு பழக்கம் இல்லாத வேற ஒரு வேலையை செய்ய போயிடுறான். அதனால்தான் சமூகத்தில் ரொம்ப குழப்பங்கள் ஏற்படுகிறது என்று ஆதிசங்கரர் 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம் தொடங்கிறதுக்கு முன்னால் இந்த கருத்தை சொல்கிறார். மனிதன் துன்பம் வரும்போது கடமையிலிருந்து தவறுகிறான், பிறகு வேறொரு கடமையை செய்ய புகுந்து விடுகிறான். சும்மா இருக்கவும் மனிதனால் முடியாது. அப்படி போகும்போது இந்த வேலை செய்கிறதுல எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சின்னு நான் இன்னொரு வேலைக்கு போனேன்னா அந்த வேலையை என்னால் சரியாக செய்ய முடியாது. அப்போ நானும் குழம்பி போயிடுவேன், என்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் சிரமங்கள்லாம் ஏற்படும். அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன சிரமம் வந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் தான் செய்ய வேண்டிய பொறுப்பான கடமைகளை
எந்த காரணத்தை கொண்டும் விடக்கூடாது என்கின்ற ஒரு விசாரத்தை இந்த இடத்துல பெரியோர்கள் பண்ணி உபதேசம் செய்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து இந்த கருத்துக்களை பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.